தலையணை பூக்கள் கோ பிரசன்டட் ஓயாலோ ஸ்நாக்ஸ். என்ன விஷயங்க? ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க, எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. சொல்றேன். பெருசா ஒண்ணு இல்ல கல்பனா. ஒரு சில விஷயங்களுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. அதான். என்கிட்ட மன்னிப்பா? எதுக்காக? பொதுவா நம்ம கிட்ட இருக்கிற குறைய கவனிக்காம அடுத்தவங்க பண்ற தப்பையே பெருசா சொல்லிட்டு இருப்போம். அதே மாதிரிதான் நேத்து நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் நரசிம்மன் போய் சொன்னான்னு தையா தக்கான்னு குதிச்சேன் இல்ல. ஆனா அதையே அப்புறமா யோசிச்சு பார்த்த போதுதான் அதே தப்ப நாமளும் எத்தனை தடவை பண்ணிருக்கோம்னு தோணுச்சு. என்னமா பாக்குற? நரசிம்மன் என்கிட்ட போய் சொன்னது தப்புனா அப்ப நான் உங்ககிட்ட போய் சொன்னதும் தப்பு தானே. நான் உங்ககிட்ட போய் சொன்னதுக்காக தான் இப்ப நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சிரு கல்பனா. லைஃப்ல இனிமே உங்ககிட்ட எப்பவுமே போய் சொல்ல மாட்டேன். நீங்க என்கிட்ட அப்படி என்ன போய் சொன்னேன்னு தானே கேக்குற? பெருசா ஒண்ணு இல்ல, எல்லாம் குட்டி குட்டி போய் தான். நீ ரஃப் அண்ட் டஃபா இருந்த சமயத்துல எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்காது. வந்தா நீ என்ன பிரச்சனை பண்ணுவியோன்னு பயம். அதனால ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு சினிமாவுக்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்கோ போயிட்டு ராத்திரி லேட்டா வீட்டுக்கு வருவேன். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன போய் சொல்லிருக்கேன். இருந்தாலும் கில்ட்டியா இருந்தது. அதான் ஐ ஃபீல் சாரி. என்ன மன்னிச்சிரு. ஒரு நல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல கணவனா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டேன். ஆமா, என்கிட்ட நீ ஏதாவது போய் சொல்லிருக்கியா? இல்ல, சொல்லிருந்தா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீ என்கிட்ட சாரி கேட்டுடலாம்ல. அதான் கேட்டேன். நான் மன்னிப்பு கேட்ட மாதிரியே நீ மன்னிப்பு கேட்டா சரியாயிடும்ல. அதான் சொன்னேன். என்ன சொல்ற? என்ன கல்பனா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? போய் சொல்லிருக்கியா இல்லையா? நீ முடிக்கிறத பார்த்தா பயங்கரமா போய் சொல்லிருப்ப போல் இருக்கு. அப்படிதானே? என்னம்மா, ஏன் இவ்வளவு நேரம் யோசிக்கிற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இதுக்கு மேலேயும் இவர்கிட்ட உண்மையை மறைக்க வேண்டாம். உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். ஆமாங்க, நான் போய் சொல்லியிருக்கேன். அதானே பார்த்தேன். பொய் சொல்லாத மனுஷன் இந்த உலகத்துல இருக்கானா என்ன? ஆமா, என்ன பொய் சொன்ன? பரவாயில்ல, தயங்காம சொல்லு. நான் சொன்னா கோவப்படாம பொறுமையா கேப்பீங்களா? நான் ஏமா கோவப்பட போறேன்? எதுவா இருந்தாலும் சொல்லு. சத்தியமா கோவப்பட மாட்டேன். சரியா? என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நான் சொன்ன முதல் போய் ஹோட்டல்ல நீங்க போதை மயக்கத்துல எனக்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னேன்ல, அது உண்மை இல்ல, போய். நீங்க எனக்கு எடுக்கல. உங்க மேல அப்படி போய் சொல்லி வீண் பழி சமத்தினாதான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன ரெண்டாவது போய், நான் கர்ப்பமா இல்லைங்க. என் வயத்துல உங்க கரு வளரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தீங்கல்ல, அத நான் சாப்பிடலங்க. அதுதான் இன்னைக்கு என் வயித்துல கருவா உருவாகி நிக்குது. நான் கர்ப்பம்னு சொன்னாதான் நீங்க மறுபடியும் என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துப்பீங்கன்னு நினைச்சு
போய் சொல்லிட்டேன். உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிற காரணத்துக்காக தான் நான் இந்த பொய்யெல்லாம் சொன்னேன். என்ன மன்னிச்சிடுங்க. உங்க கால்ல வேணாலும் நான் விழறேன். ஏய்! உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிருப்படி. என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. பேசுன உன்னை புதைச்சிருவேன். இப்ப சொல்றேன்டி, இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு எந்த பந்தமும் கிடையாது. என்ன தேடி வீட்டுக்கு வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது. போய் கடல்ல விழுந்து சாவடி. போ. இவ்வளவு பெரிய பொய்யை என்கிட்ட சொல்லி மன்னிச்சிடுங்க. வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டேன். ஓடி. கல்பனா, ஏ கல்பனா, ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். ஐயோ என்ன தண்டிச்சிடாதீங்க. சத்தியமா இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன். சரி சரி சரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்ன ஏன் டென்ஷன் ஆகுற? நான் ஒண்ணும் சொல்லலையே உன்னை. இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன். கல்பனா, போய் சொல்ல கல்பனா, மாட்டேன். கல்பனா, இங்க பாரு, இங்க பாரு. ரிலாக்ஸ். நான் என்ன கேட்டேன்னு அழுதுட்டு இருக்க நீ? ரிலாக்ஸ். கல்பனா, ப்ளீஸ். நான் ஒண்ணும் சொல்லலையே உன்னை. நான் ஒண்ணும் சொல்லலமா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சரி சரி. இங்க பாரு. நான் ஒண்ணும் சொல்லலையேம்மா. சரியா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, அழாத அழாத. சரியா? வா போலாம். அழாத வா. நம்ம பாட்டு தேன்மொழி லவ் ஃபெயிலியரு லொட்டு லொசுக்குன்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த டாவெல்லாம் அடிச்சு விட்டோம். பட் ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் நம்ம இப்படியே உட்காந்தோம்னா வேதாஜிக்கு நம்ம டவுட் வந்துருமே. வாட் யூ டு? as usual, get up change, over acting. உள்ள ரொம்ப நேரமா கதவை மூடிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னது ஒரே புகையா இருக்கு? யாருக்காக இது யாருக்காக? மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது யாருக்காக? என்ன இவர் இப்படி பாடிட்டு இருக்காரு? எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேதாஜி வந்துட்டீங்களா? வாங்க வேதாஜி வாங்க. பாருங்க, தேன்மொழியோட நினைவால இந்த நாகராஜ் தவிக்கிறத பாருங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? வேதனை வேதனை. அவளியோட காதல மறக்க முடியாம கையில மது கோப்பையோட தவிச்சிட்டு இருக்க வேதாஜி, தவிச்சிட்டு இருக்க. காதல் தோல்வி பாடல்களை பாடிக்கிட்டு தேன்மொழியோட நினைவுகளால என்ன நானே முழுகடிச்சிட்டு இருக்கேன். ஏங்க நீங்க பண்றது கொஞ்சமாவது உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா வாழ்க்கை அவ்வளவுதானா? அதை தாண்டி வாழ்க்கையில வேற எதுவும் இல்ல. லவ் ஃபெயிலியர் ஆன எத்தனையோ பேர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இல்ல இருக்காங்க. ஆனா அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு நமக்கு எப்படிங்க தெரியும்? எங்க லவ் ஃபெயிலியர் ஆகி வேற கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரையும் அவங்க நெஞ்சு தொட்டு சொல்லுங்க, நான் பழைய காதல மறந்துட்டு சந்தோஷமா தான் இருக்கேன்னு. முடியாதுங்க. 100
வருஷம் ஆனாலும் ஏதோ ஒரு மூலையில அந்த காதல் ஞாபகத்துக்கு வந்துட்டு தாங்க இருக்கும். ஏங்க, ஒரு செடியில எத்தனை பூ பூக்குது, ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ பூக்குறது இல்ல? வாஸ்தவம் வந்தாங்க. ஆனா உதிர்ந்த பூவை மறுபடியும் ஒட்ட வைங்க பார்க்கலாம். அது முடியாது. அந்த மாதிரி தாங்க காதலும். சில பேருக்கு அது செடி மாதிரி ஒண்ணு போனா ஒண்ணு. ஆனா சில பேருக்கு பூ மாதிரி ஒரு வாட்டி பூத்து உதிர்ந்துருச்சுன்னா அவ்வளவுதான். மறுபடியும் அதை ஒட்ட வைக்க முடியாது. அது மாதிரிதான் என்னோட காதலும். ஏங்க, இன்னும் பூவே உனக்காக காலத்துல தான் இருப்பேன்னா எப்படி? உங்களுக்கு கமலஹாசனை பிடிக்கும் தானே? நாங்க எப்படி கேட்டீங்க? நான் கமலஹாசனோட வெறியாங்க. நான் வந்து அவரோட இது பக்த மாதிரி. அவர் என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா? நான் சொல்லியிருக்காரு. இருங்க, பாட்டே ப்ளே பண்றேன். தாவு கட்டி தோத்து போனவை எல்லாம் கண் மூடிட்டா ஓட்டு போட ஆளே இல்லையடா. ஒன்னு ரெண்டு எஸ்கேப் ஆன பின்ன உன் லவ் தான் மூணா சுத்துல முழுமை காணுமடா. ஐயோ இது காழுவுரை. இப்ப என்ன சொல்றீங்க? என்னால அவளை மறக்க முடியாது. ஏங்க, நீங்க வாழ்க்கையோட அடுத்த நிலைக்கெல்லாம் போக வேண்டாமா? என்னங்க, தேன்மொழி உங்களை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. இன்னும் அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்காதுன்னு எப்படி நம்புறீங்க? இது பாருங்க, பேசாம அவளை மறந்துட்டு உங்க வாழ்க்கைய பாருங்க. முடியலையே, என்னால முடியல. சரி, அப்போ தேன்மொழிய நேர்ல பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா நீங்க மனசு மாறுவீங்க, அப்படிதானே? நேர்ல பார்த்தா அப்புறம் பார்த்துலாம். ஆனா அது நான் இப்படிதான் இருப்பேன். யாருக்காக இது யாருக்காக? ஓ, தேன்மொழிய நேர்ல பார்த்தா மனசு மாறுவீங்களா? வர வைக்கிறேன். கல்பனா வேற ஒண்ணும் இல்ல. அது சந்தமும் இருக்கணும், எதுகமுனையும் இருக்கணும், அப்புறம் ரைமிங் டைமிங் ஆகணும். அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. அது எனக்கு கற்பனை அருவி மாதிரி கொட்டுது. அதை எழுத போகும்போது வார்த்தை கொஞ்சம் முட்டுது. சின்ன அடப்பு தான். அடப்பு எடுத்துட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் அடமழை மாதிரி கொட்டு. அதுக்கப்புறம் நான் கவிதை எழுத வேண்டியதுதான், அதை கொண்டு போய் நீ படிக்க வேண்டியதுதான், அந்த பையன் கரைக்கு உழ வேண்டியதுதான். சீக்கிரம் கொடுத்துறேன். வெயிட் பண்ணு. மாமா, காஃபி சாப்பிடுறீங்களா? ஐயோ, கற்பனை வர நேரத்துல குறுக்க பேசி கெடுத்து விட்டியா? Sorry. நான் ஒரு நேர்கோட்ல போயிட்டு இருக்கிறேன். அங்க போனா அந்த பாரு கவிதையை பிடிச்சிருப்பேன். அதுக்குள்ள குறுக்க வந்துட்டேன். என்னமா நீ இந்த பொறுமையா இங்க என்ன நடக்குது? எல்லா பயிலும் எழுதுற மாதிரி மலமலம் எழுதி விடுவோமா? அது ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா மாமா எழுதுறது ஸ்பெஷலா இருக்கணும் இல்ல. நான் கவிதை எழுதி உங்க கொடுத்த உடனே அந்த பையன் கரையை விழணும் இல்ல. அதுக்கு முதல் வார்த்தை நச்சுன்னு விழணும். வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது. அந்த காலத்துல நான் சின்ன வயசா இருக்கும்போது தெருவில் இருந்தாங்களே இந்த விடல பசங்களா வாசல கியூல நிப்பாங்க. காதல் கவிதை எனக்கு எழுதி கொடுங்கன்னு நானும் மலமலன்னு டிராமா எல்லாருக்கும் கொடுப்பேன். இப்ப வயசாகி போச்சு இல்ல, கொஞ்சம் டச் விட்டு போச்சு. அதுதான் பிரச்சனை. ஆனா வந்துடுறேன். என்ன பிரச்சனை இன்னைக்கு? இப்பதான் புரியுது என்ன பிரச்சனைன்னு. இதுக்கு சூட்சமா வாத்தியார்கிட்ட இருக்குது. வாத்தியார் படம் பார்த்த ஞாபகம் இருக்குதா? காத்து வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன். கவிதை எங்க வாங்கினார் வாத்தியாரு? காத்து வாங்கின இடத்துல. காத்து வந்தா கவிதை வரும். இங்க காத்து வரல, அதான் கவிதை வரல. ஒரு நிமிஷம், தோட்டத்துல நல்ல காத்து வருது, அங்க போய் எழுதிட்டு வந்தேன்.
எனக்காக எவ்வளவு முயற்சி பண்றாரு. சான்ஸே இல்ல. இவரை மாதிரி ஒரு மாமனாரை எங்கேயும் பார்க்க முடியாது. மாமா இஸ் கிரேட். கல்பனா, இங்க என்ன பண்ற? சொல்றவா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அது ஒண்ணும் இல்ல. அவரை மனசு கவர்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணி அசத்தணும்னு உன்கிட்ட கூட ஐடியா கேட்டனே. நீ கூட வாய்க்கு ருசியா சமைச்சு போட சொன்னியே. நீ சொன்ன ஐடியாவை விட எக்ஸ்ட்ராவா நாம ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சு அந்த ஐடியாவை கேவலமா சொதப்பிட்டேன். அவரு என் மேல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அதான் வேற ஏதாச்சும் பண்ணி அவரை சமாதானப்படுத்தலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து நம்ம மாமா வந்தாங்களா, என்ன விஷயம்னு கேட்டாங்க. நானும் இதுதான் விஷயம்னு சொன்னேன். கவலையே படாத கல்பனா, நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்குமா. ஒரு கவிதை எழுதி கொடு, அவருக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு கவிதைலாம் எழுத வராதுன்னு நான் சொன்னேன். என்னம்மா நீ, நான் இருக்கும்போது நீ ஏன் கஷ்டப்படுற, நானே என் கையால உனக்கு எழுதி தரேன்னு சொன்னாங்க. அவன் மனசுல நீ இடம் பிடிமான்னு சொல்லி 1 மணி நேரமா எனக்காக கவிதை எழுதிட்டு இருக்காரு வேதவல்லி. நம்ம மாமா மாதிரிலாம் யாருமே வர முடியாது வேதவல்லி. ஒரு நிமிஷம் இங்க வாயே. வா, அங்க பாரு. எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் கவிதை யோசிக்கிறாரு. வா, பாத்தியா வேதவல்லி, நம்ம மாமா பெரிய கவிஞர் தான் இல்ல. மண்ணாங்கட்டி. என்ன சொல்ற? அவரு கவிதைலாம் எழுதி தர மாட்டாரு. கவிதைங்கிற பேர்ல கண்டதையும் எழுதி தருவாரு. என்ன சொல்ற? ஆமா கல்பனா, இதே மாதிரிதான் போன வாரம் கவிதைன்னு சொல்லி எனக்கு ஒண்ணு எழுதி கொடுத்தாரு பாரு. அன்பே நாகா, உன்னை பார்க்கும்போது என் மனதினிலே ஆகா. ஐயோ, அவரு எழுதி கொடுத்த கவிதையை மட்டும் நீ எடுத்துட்டு போன, அவ்வளவுதான் காலி. சுந்தர் வேற ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி. பாத்துக்க, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாரு, தயவு செஞ்சு இதுல இருந்து தப்பிச்சிரு. சரி, நல்ல வேளை நீ வந்து என்ன காப்பாத்திட்ட. ஆனா இப்போ மாமா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்ல. பேசாம மாமா வரதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் பண்ணலாம். வந்துட்டேன். ஆஹா, வந்துருச்சு. கவிதை நான் எழுதி போட்டேன். வேதவல்லி என்பதா இருக்குதப்பா. பரவாயில்ல. கல்பனா, கல்பனா, கவிதையை பிடிச்சிட்டேன். ஐயோ, நீ போய் இதை படிச்சுட்டே வச்சுக்க, பையன் மடங்கிடுவான். நான் கவிதையை படிச்சு கவிக்கிடுவான். படிச்சு காட்டுறாரா? இல்ல வேண்டாம் மாமா, நீங்க கொடுங்க, நானே அவர்கிட்ட படிச்சு காமிச்சுக்கிறேன். இதெல்லாம் படிக்கிறவங்க படிக்கணும். நான் படிக்கிற மாடுலேஷன் நீ படிச்சேன்னு வச்சுக்க, பையன் மடங்கிடுவான். கேளு கேளு கேளு. படிங்க. சுந்தரா, என் காதல் இந்திரா, நீதானே என் எந்திரா, என் மனதை மயக்கும் மந்திரா. எப்படி பொறு இதை விட அடுத்த லைன் தான் ஹைலைட். படிக்கிறேன். கல்பனா, எஸ்கேப் ஆயிடலாம். அது என்ன? எங்க எஸ்கேப் ஆயிட்டா? மயர் மலே மலே மல்லி மல்லி என்ன வந்தா நாகராஜந்தானோ, புள்ளி வச்சு புள்ளி போட்டா புது கோலம்தான். மலே மல்லின்னு வானா, தேன்மொழின்னு கூப்பிடுவோம். அப்பதான் யார் என்னன்னு கேப்பா, நம்ம கலாயெல்லாம் டைம் பாஸ் ஆகும். சோ தேன், மை டியர் தேன். வாங்க. தேன் தித்திக்கும் தேன். ஏய் தேன், ஏய் வாட்டியா, மொட்டை மொட்டை காஞ்சி இந்த துணி நாத்து வந்துக்கிறியா? நீ ஏன் சொல்லுவாங்க இவ்வளவு கஷ்டப்படுற? கம் ஐ வில் ஹெல்ப் யூ. பரவாயில்ல விடுங்க. ஐயோ பரவாயில்ல விடுங்க, உட்காருங்க.
அப்புறம் முக்கிய செய்தி அது இருக்குதா? ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லையா? என்னடா இத வார்த்தைக்கு வார்த்தை தேனு தேனு கூட்டுனுக்குறோம், கண்டுவே மாட்டேங்கிறோம். மலே நான் வார்த்தைக்கு வார்த்தை தேனு தேனு கூட்டுனுக்குறேன், அது யாரு என்னன்னு ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிற. நான் கேட்கணுங்கிறதுக்காக தானே நீங்க இத்தனை தடவை சொல்றீங்க. சரி சொல்லுங்க, யார் அது? நானா? நீதாம்மா. எப்படி? அந்த வேதவழி இருக்கிறாங்கல்ல மிஸ்டர் நாகராஜ், வேதவழிக்கு அவங்க இவங்க நீ மரியாதை குத்தனா இவ டென்ஷன் ஆயிடுவா. லாங்குவேஜ மாத்தே. அந்த இது இருக்குல்ல, இது அது 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 பேர் என்ன? வேதவல்லி. அது திடீர்னு என்னோட வந்து தோப் பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டுச்சு. ஏன் அப்படி கேட்டுச்சுன்னு புரியல. கபால்னு உங்களோட 1947 லவ் ஸ்டோரி அவனால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு நான் அதாண்டு என்ன சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நீங்க யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்லிருப்பீங்க. தப்பே. அதான் இல்ல. என்ன சொன்னீங்க? தேன்மொழின்னு ஒரு பொண்ணை ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்தே அவளை ஒரு மாதிரி லவங்கி பண்ணேன்னு கப்ஸா விட்டேன். சொந்தமா ஒரு லவாங்கி டகுல் பச்சா மேட்ர வாய்க்கு வந்தபடி ரீல் அத்து போற அளவுக்கு விட்டு கலாய்ச்சிட்டேன். எதுக்கு? ஆல் ஃபார் அவஸ்க்கு தான்மா, நமக்காக தான். புரியல. நாளையே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் போது என்னோட தேன்மொழி திருப்பி வந்துட்டா, அதனால ப்ளீஸ் நீங்க போயிடுங்கோ, எனக்கு டைவர்ஸ் குத்துருங்கோ அப்படின்னு அவங்கள கலாய்ப்பேன்ல. ஹவ் இஸ் மை ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன். நீங்க ஒரு கதை எழுதிருக்கீங்க, ஆனா அந்த ஆண்டவன் நம்ம கதையை வேற மாதிரி இல்ல எழுதியிருக்கான். ஆனா மல்லிமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வாய்க்கு வந்ததுலாம் இஷ்டத்தையும் விட்டேன். நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து போன நம்புது. நான் பார்த்துக்கோயே, நான் விட்டா கப்ஸா ஆகலாம். பூம்பு மாடு மாதிரி மண்டைய ஆட்டி ஆட்டி அது கேட்டு பாரு. நீ பார்த்துடுமே அம்மா, காமெடினால் தாங்கவே முடியல. அவ்வளவு ஹைட்டா வளர்ந்துருது, மண்டியில மசாலாவே இல்ல. வேஸ்ட். சரியான மங்குனி அமிச்சரு. நான் சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்களா? வாட் ஏ சில்லி கேர்ள் ஷீஸ்மா. பாவங்க அவ. நீங்க என்ன சொன்னாலும் அவ நம்புறாங்கிறதுக்காக இப்படியா போய் சொல்வீங்க? மல்லிகா பேசுனது. அது மட்டும் இல்லாம அது என்னங்க அது இதுன்னு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம இனிமே வேதவழின்னு மரியாதை கொடுத்து பேசுங்க, புரியுதா? எஸ்கூஸ் மீ, இது மல்லிகா வீடு தானே? என்ன இது மல்லிகாட கவுஸ் தானேங்க? ஏன் இப்படி கேக்குறீங்க? அவங்களாண்டவா பேசுனுங்கிறேன். ஆமா, இப்ப ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? பின்ன திடீர்னு வேதவழிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனுங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இனிமே இப்படிதாங்க. வேதவழி தான் இனிமே உங்களுக்கு எல்லாமே. அவளுக்கு தான் எல்லா உரிமையும் எல்லா மரியாதையும் கிடைக்கணும். ஹலோ, மைண்ட் வாய்ஸா? காஃபி காஃபி வேணுமான்னு கேட்டேன். உன் கையால போட்ட காஃபியை நான் வேணான்னு எப்படி சொல்ல? அப்படியே காஃபி வித் மல்லிகா. பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா இருக்கு. ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட்ஸா நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த புடவைய மல்லிகா வரத்துக்குள்ள மச்சி வைப்போம். காப்பி போட போனலையே இன்னும் காணோம்.